Devardarshini Balakumar, Raghu, whether universe functions with any kind of rules and regulations, whether universal law is true or not. Yes, universal laws ஒன்று இருக்கு, அடிப்படை விதிகள் மட்டும்தான். மனிதனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய பிரபஞ்ச விதிகள் அப்படின்றத நான் என்ன சொல்வேன்னா, உங்களுக்குள்ள என்ன அலைவரிசையை நீங்கள் உருவாக்குகிறீர்களோ த்ரூ யுவர் பிலீஃப்ஸ் அண்ட் இன்டென்ஷன்ஸ், அதற்குரிய நிஜத்தை நீங்கள் வெளியே காண்பீர்கள். வாட் யூ புட் அவுட் இஸ் வாட் யூ கெட் பேக். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. யூனிவர்ஸோட ஃபங்க்ஷன் தான். நீங்கள் கண்ணாடி முன்னால் நின்றுட்டு கண்ணாடியை பார்த்து சிரிச்சிங்கன்னா அது சிரிக்கும், அழுதிங்கன்னா அது அழும். இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. யூனிவர்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கூட நீங்கள் வெளியே காணும் நிஜம் என்பதும் கூட ஒரு பிரதிபலிக்கும் கண்ணாடி தான். இதுதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விதி. ரெண்டாவது விதி, இந்த ஏற்ற இறக்கங்கள்ல இருக்கும் இல்லையா, பெரியவன் சின்னவன், குரு சிஷ்யன், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, இது எல்லாம் இந்த பேதத்திலிருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு பிரபஞ்ச விதி என்னன்னு சொன்னால், இந்த பிரபஞ்சம் முழுக்க இருப்பது ஒரே ஓர் மூலப்பொருள் மட்டும்தான். அந்த மூலப்பொருளினுடைய வெவ்வேறு எக்ஸ்பிரஷன்ஸ் தான் வெவ்வேறு கிரியேஷன்ஸ். பட் எவ்ரி கிரியேஷன் இஸ் மேட் அவுட் ஆஃப் த சேம் கான்ஷியஸ்னஸ். ஒரு கான்ஷியஸ்னுடைய வெவ்வேறு வெளிப்பாடுகள் தான் அது. ஒரு கமலஹாசன் இருக்காருன்னா ஒரு 100 கேரக்டர் நடிக்கிறார் இல்லையா, அந்த 100 கேரக்டருக்கு 100 பேர் இருந்தாலும் அவரும் கமலஹாசன் தான், கமல் தான் அந்த 100 கேரக்டர். அப்படியா? அது மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களும், உங்களால் பார்க்க முடிய பொருட்கள், பார்க்க முடியாத பொருட்கள் எல்லாமே, அசைவது அசைவற்று இருப்பது எல்லாமே அந்த ஒரே உயிரால் ஆனது தான். ஒரே உயிரின் வெவ்வேறு வெளிப்பாடுகள் தான். அப்படிங்கும்போது ஒன்றே அனைத்துமாக உள்ளது, அனைத்தும் ஒன்றால் ஆனது. அப்படிங்கும்போது இன் சம் லெவல் யூ ஆர் மீ அண்ட் ஐ எம் யூ, யூ ஆர் வித்தின் மீ அண்ட் ஐ எம் வித்தின் யூ. அப்படிங்கும்போது நான் செய்யக்கூடிய நன்மை தீமை அப்படிங்கிறது வேற எங்கும் செல்லாது, என்னோட ரியாலிட்டியில் தான் இருக்கும். பிகாஸ் எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் வித்தின் மீ அட் சம் ஹையர் லெவல். எனக்குள்ளே தான் நடந்துட்டு இருக்குது என்னோட நிஜம் அப்படிங்கிறது, என்னுடைய உயரிய நான் அப்படின்றதுக்குள்ளே இப்போ நடந்துட்டு இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னால், நீங்கள் எதை இன்டென்ஷனாக பண்ணுறீங்களோ அது பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் கிரியேட் பண்ணுற எனர்ஜி உங்கள்கிட்ட தான் இருக்கும். அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய இன்னொரு பிரபஞ்ச விதிங்கிறது, நேரம் தூரம் அப்படின்றதுலேருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். பிரபஞ்சத்தினுடைய ஆழமான உண்மைகளை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இப்போது அப்படின்ற ஒரே கணம் மட்டும்தான் பிரபஞ்சத்தினுடைய ஒரே கணம். எல்லா காலங்களும் எல்லா கணங்களும் அந்த ஒரு கணத்துக்குள்ளேயே இருக்குது. இப்போதுன்ற ஒன் டிவைன் மோமெண்ட். ரெண்டாவது, ஆல் ஸ்பேசஸ், எல்லா தூரங்களும் இங்கே அப்படின்ற ஹியர் அப்படின்ற அந்த ஒரு இடத்திற்குள் தான் இருக்கின்றது. அந்த ஹியர் அப்படிங்கிறது ஒரு டைமென்ஷன்லெஸ் பாயிண்ட். இதுவும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது எல்லாமே இங்கே இப்போது அப்படின்னு சொன்னால், எல்லாத்திற்கும் நீங்கள் எதை தூரம்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் ஒவ்வொரு தனித்துவமான அலைவரிசை தான். நீங்கள் என்ன அலைவரிசையில் இருக்கீங்களோ அதற்கேற்ற நிஜம் வெளியே கிடைக்கும். ஸோ இதெல்லாம் அடிப்படை பிரபஞ்ச விதிகள். இதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க, சரிங்களா? அப்போது இருக்கிறதுலே ஒரே ஒரு மூலப்பொருள் மட்டும்தான் உண்டு. அந்த மூலப்பொருள் தான் ஒன்றாக உள்ளது, அனைத்தும் அந்த ஒரே மூலப்பொருளால் ஆனதுங்கும் போது தெர் இஸ் நோ செப்பரேஷன். செப்பரேஷன் இருக்கிற மாதிரியான ஒரு செப்பரேஷனும் பார்க்கலாம், பட் அது எல்லாமே ஒன்று தான். அதே மாதிரி நீங்கள் எதை உங்களுக்குள்ளே உருவாக்குறீங்களோ, ஒரு அகச்சூழலாக ஒரு வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி, அது வெளியில் தெரியும். அடுத்தது நீங்கள் இங்கே இப்பொழுது அப்படிங்கிறது அந்த பிரபஞ்சத்தினுடைய உண்மை. இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாகவே அப்ளை பண்ணலாம். இங்கே இப்பொழுது நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொன்னால், புது புது மனிதனாக ஒவ்வொரு கணமும் நீங்கள் மாறிட்டே இருக்கீங்க. ஸோ யூ ஹவ் கிவன் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரீக்ரியேட் யுவர் செல்ஃப் ஆஸ் அ டிரான்ஸ்ஃபார்ம்டு பர்சன் அட் எவ்ரி கிவன் மோமெண்ட். உங்களை நீங்கள் மன்னிக்க முடியும். நீங்கள் யூ டோன்ட் ஹாவ் டு லிவ் இன் த பாஸ்ட், யூ டோன்ட் ஹாவ் டு ஸ்டக் இன் த பாஸ்ட். உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு பிரபஞ்சம் என்பது ஒவ்வொரு கணத்தையும் உங்களுக்கு பரிசாக கொடுக்கின்றது. அதை பயன்படுத்துகிறீங்களா இல்லையான்றது உங்கள் பொறுப்பு, சரிங்களா? ஸோ இதான் தான் பேசிக்கான பிரபஞ்ச விதிகள். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.